ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னோட பையன் கீழே விழுந்து அடிபட்டு தையல் போட்ட கதை தான் சொல்ல போகிறேன். மிலாடி நபிக்கு ஒரு நாள் ஸ்கூல் லீவ் விட்டாங்க. இவங்க பின்னாடியே நான் சுற்றிட்டு இருக்கணும். நான் வீட்டில் ஒரு வேலையும் செய்யக்கூடாது. இவங்க என்ன பண்ணுறாங்க, கீழே விழுந்து அடிபடுறாங்களா இல்லை பசங்க கிட்ட சண்டை போடுறாங்களா என்னன்னு பார்க்குறதான் இவங்க பின்னாடியே சுற்றுற வேலை எனக்கு. ஈவினிங் 4:30 மணி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே இவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு கொஞ்சம் கண்ணாசைஞ்சா இவங்க ஃபோனை பார்த்துட்டு இருந்தாங்க. என்னை ஏமாற்றிட்டு வெளியில் போய் இவன் சைக்கிள் விடாமல் இவன் அண்ணன் சைக்கிள் எடுத்து விட்டு கீழே விழுந்துட்டான். அங்கே சைக்கிளோட கம்பி குத்தி புருவத்தில் அடிபட்டு தையல் போடுற மாதிரி ஆயிடுச்சு. கீழே விழுந்த உடனே கத்துன்னு கத்தனா. நானும் தூக்கத்தில் இருந்தவ அலறி அடிச்சுட்டு எந்திரிச்சு ஓடுறேன். என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரத்தில் குரங்கு கூட்டம் அந்த பக்கம் வரும். சரி, குரங்கு தான் ஏதாவது பிடுங்கிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து கத்திக்கிட்டு ஓடி போய் பார்த்தாக்கா புருவத்தில் கிழிச்சிக்கிட்டு ரத்தம் வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஓடி போய் நானும் அழுத்தி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டுன்னு போய் தையல் போட்டு வந்தோம். இவங்க வீட்டில் இருந்தாக்கா இவங்க சேட்டைக்கு அளவே இல்லை. புக்கு எடுத்து படிங்கடான்னு சொன்னாலும் படிக்க மாட்டானுங்க, ஃபோனை பார்ப்பானுங்க, இல்லைன்னா ஏதோ ஒன்று சேட்டை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சேட்டை பிடிச்ச பிள்ளைங்க இருக்காங்களா என்னன்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. குட்டீஸ் விளையாடும்போது பார்த்து விளையாடுங்க, கவனமாக விளையாடுங்க. ரொம்ப விளையாடிட்டு இருக்காதீங்க. புக் எடுத்து படிங்க. உங்களுக்கு என்ன வருதோ அது டிராயிங் பண்ணுங்க. அம்மா ஒன்று சொல்கிறாங்கன்னா அது உங்கள் நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. அங்கே போகாதீங்க, இங்கே போகாதீங்கன்னா அம்மா சொல்கிற பேச்சு கேளுங்க. இந்த மாதிரி அடிபட்டு அவங்கள கஷ்டப்படுத்தாதீங்க.